அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக்டோகிராஃப் அப்படின்னா பட விளக்கம். ஒரு படம் வந்து கொடுத்து அதோட விளக்கத்தை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. பிக்டோகிராஃப் இஸ் நோன் ஆஸ் பிக்டோகிராம். அதாவது வந்து பிக்டோகிராமுங்கிறது தான் இதோட கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் சி பிக்டோகிராம். அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 102 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். m வேல்யூ 8 n வேல்யூ -3 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் m + n - mn அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வி தான் இது. பாருங்கள், இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 102ல் m வேல்யூ வந்து 8, n வேல்யூ வந்து -3. இப்போ எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா m + n - nm அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் பாருங்கள், இதில் அப்ளை பண்ணுங்கள். 8 -3 -3 × 8. இப்போ 8ல் -3 போச்சுன்னா 5 இருக்கும். -8 +, 3 4s are 3 8s are 24. ஸோ அப்போ 29 கிடைக்கும். ஸோ 29 அப்படிங்கிறது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது போய் பார்க்கணும். 29 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியான கேள்வியாக போயிட்டு அடுத்து பாருங்கள். த ஆங்கிள் பிட்வீன் த டயகனல்ஸ் ஆஃப் த ரோம்பஸ்னால் சாய் சதுரம். பார்த்தீங்கன்னா சாய் சதுரம் முதல்ல வரைஞ்சிக்கலாம். அதோடைய மூளை விட்டங்கள் தான் டயகனல்ஸ்னால் மூளை விட்டம். கொஸ்டின் நம்பர் 103. சரிங்களா? இதில் பாருங்கள், இது ராம்பஸுடைய டயக்ராம் இப்படி இருக்கும். சரிங்களா? இது ஒரு மூளை விட்டம் இல்லையா? அந்த மூளை விட்டம் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கிறதுனால இது 90 டிகிரி இது. சரிங்களா? அப்போ சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி தான் இருக்கும். அப்போ இதோடைய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் என்ன கிடச்சிருக்கு? சி ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொண்டு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. இது ஆப்ஷன் சியில் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். இப்போ இந்த ஒரு அருமையான கொஸ்டின் இது. ஒரு எண்ணெய் x% எக்ஸை கழித்தால் கிடைக்கும் எண், அந்த எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணெய் எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 104. ஒரு எண் எக்ஸு. சரிங்களா? அதில் x%லேருந்து ஒரு எண்ணின் x%னா x × x/100. சரிங்களா? ஒரு எண்ணின் x%. சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணணும்? ஒரு எண்ணிலிருந்து x%ஐ கழித்தால் கிடைக்கும் எக்ஸு. ஒரு எண் எக்ஸிலிருந்து அதாவது என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் மைனஸ், சரிங்களா, ஒரு எண்ணின் x%லிருந்து எக்ஸை கழித்தால். அப்போ ஒரு எண்ணின் x%லிருந்து எக்ஸை கழித்தாலா? அப்போ பாருங்கள்,